இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண் வானிலை ஆலோசனை மையத்தின் செயல்பாடுகள் குறித்து கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் டி ராஜகுமார் அவர்கள் தரும் தகவல்கள். கன்னியாகுமரி மாவட்டம் அதிக மழை பொழிவு பெறும் மாவட்டம். இந்த மாவட்டத்தின் சார்பாக இங்கே ஒரு வேளாண் வானிலை ஆராய்ச்சி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இணைந்து இந்த வேளாண் வானிலை ஆராய்ச்சி மையத்தை நடத்தி வருகின்றன. எல்லோருக்கும் தெரிந்தது, விவசாயமும் தட்பவெப்பநிலையும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டது, நேரடி தொடர்புடையவை. வேளாண் காலநிலை சரியாக செயல்படாவிட்டால் விவசாயம் பாதிக்கப்படும் என்பது எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம்தான். அதனால் இந்த வேளாண்மை தட்பவெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்புகளை நாம் தெரிந்து கொண்டால் அதற்கேற்ப நம்முடைய வேளாண் தொழில்நுட்பங்களை சரிவர மேம்பட செய்ய முடியும் என்பதனால் அந்த வேளாண் முன்னறிவிப்பு என்பது முக்கியத்துவம் பெற்று வருகிறது இப்போதைய காலகட்டங்களில். இந்த வேளாண் முன்னறிவிப்பை பல விதங்களாக நம்ம பிரிக்கலாம். இப்போது வளர்ந்து வரும் தொழில்நுட்ப காலகட்டத்தில் தற்போதைய நிகழ்கால முன்னறிவிப்பை தெரிந்து கொள்ளும் உத்திகளும் இப்பொழுது அதிகமாக இருக்கின்றன. நிகழ்கால முன்னறிவிப்பு என்றால் எதிர்வரும் 2 அல்லது 3 மணி நேரத்தில் வேளாண் வானிலையில் எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படும், அதற்கேற்ப எப்படி நமது தொழில்நுட்பங்களை நாம் மாற்றிக்கொள்ளலாம் என்பது நிகழ்கால வானிலை முன்னறிவிப்பு என்பதாகும். இது தவிர குறுகிய கால, மிக குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்டகால முன்னறிவிப்புகளும் வேளாண் முன்னறிவிப்புகளும் இப்பொழுது இருக்கின்றன. இந்த நீண்டகால முன்னறிவிப்பு என்பது ஒரு பருவகால காலங்களை அல்லது ஒரு பருவத்திற்கு ஏற்ற பயிர்களை நாம் மாற்றி அமைப்பதற்கோ அல்லது அதற்கேற்ற தொழில்நுட்பங்களை நாம் மாற்றி அமைப்பதற்கோ ஏதுவாக உபயோகமாக இருக்கும். மிக குறுகிய காலம் என்பது 2 அல்லது 3 நாட்களுக்குள் நமது வானிலையில் எந்த விதமான மாற்றங்கள் ஏற்பட போகின்றன, மழைப்பொழிவு எப்படி இருக்கப் போகிறது, மேகமூட்டம் எப்படி இருக்கப் போகிறது, நமது தட்பவெப்பநிலை எப்படி இருக்கப் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய தொழில்நுட்பங்களை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். எப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்பது எல்லோருக்கும் ஒரு கேள்வியாகவே இருக்கும். விவசாயம் சார்ந்த எல்லா தொழில்நுட்பங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் தட்பவெப்பநிலையோடு தொடர்புடைய தட்பவெப்பநிலை காரணிகளோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், எதிர்வரும் காலங்களில் குறுகிய காலங்களில் 2-3 நாட்களில் நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் நாம் அந்த பயிருக்கு நீர் பாய்ச்சுவதை தவிர்க்கலாம். அதன் மூலம் நமது நீர் விரயமாவது தடுக்கப்படுவதுடன் நீர்ப்பாசனத்திற்கு தேவையான செலவும் நமக்கு மிச்சமாக கிடைக்கும். அதுபோல் எதிர்வரும் காலங்களில் நமக்கு உடனடியாக மழை பொழிவு இருக்கும் என்றால் நமக்கு தேவையில்லாமல் நாம் உரங்களை பயிர்களுக்கு அளிக்க தேவையில்லை. அப்படி அளித்தாலும் அந்த உரங்கள் எல்லாம் மழை நீரோடு வீணாக அடித்து செல்லப்பட்டுவிடும். எனவே இது போன்ற காரணிகளை நாம் தவிர்த்து விடுவது சிறந்ததாக இருக்கும். எனவே குறுகிய கால வேளாண் வானிலை முன்னறிவிப்பு நமது விவசாயிகளுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும். இதுபோக பயிர்களில் தாக்கக்கூடிய பூச்சி மற்றும் நோய்களுக்கும் தட்பவெப்பநிலைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. உதாரணமாக, அதிகப்படியான வெப்பநிலை நிலவும் காலங்களில் பயிர்களில் சார் உண்ணும் பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும். எனவே எதிர்வரும் காலங்களில் மேகமூட்டம் தெளிவாக இருக்கும், அதிகப்படியான வெப்பநிலை நிலவும் என்று எடுத்துக்கொண்டால் நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை தடுப்பதற்கு தேவையான வேளாண் முன்னறிவிப்பு வேளாண் உத்திகளை நாம் தொடர்வதற்கு அது உபயோகமாக இருக்கும். அதுபோல் காலநிலையில் அதிகப்படியான ஈரப்பதம் இருக்கும் என்று எடுத்துக்கொண்டால் பூச்சிகளை தாண்டி நோய்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும். எனவே ஈரப்பதம் மிகுந்த நாட்களில் நோய்களை எதிர்கொள்வது எப்படி என்பதற்கு ஏற்ற உத்திகளை நாம் வகுப்பதற்கு மிகவும் உபயோகரமாக இருக்கும். எனவே வேளாண் முன்னறிவிப்பு என்பது விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு தொழில்நுட்பமாகும். இத்தகைய சேவையை இந்திய வேளாண் வானிலைத்துறையுடன் உதவியுடன் பேச்சிப்பாறையில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி மையம் செய்து வருகிறது. வாரத்தில் 2 நாட்கள், செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இத்தகைய வேளாண் முன்னறிவிப்பும் அது சார்ந்த வேளாண் தொழில்நுட்பங்களும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இதற்காக பிரத்யேகமாக உழவன் செயலி மற்றும் மெகுதூத் என்ற செயலி மூலமாக விவசாயிகளுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 9 தாலுகாக்களும் இந்த வேளாண் முன்னறிவிப்பும் அது சார்ந்த தொழில்நுட்பங்களும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்கள் பெற முனைவர் டி ராஜகுமார் அவர்களை 094430129
62 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.